Hi guys, இந்த வீடியோ நம்ம ஆயில் டிஸ்பென்சர் பாட்டில் பார்த்து வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 250 ரூபாய். இதை நான் வந்து Flipkart ஆஃபர் டைமில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் நான் வந்து பேக் ஆஃப் 4 பாட்டில்ஸ் தான் வந்து சேர்த்து வாங்கியிருக்கேன். நம்ம வந்து ஒரு பாட்டிலுக்கு மட்டும் 250 ரூபா ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. இதில் கூட இந்த 4 பாட்டிலும் சேர்த்து வந்து 250 ரூபாய்க்கு காம்போ ஆஃபராக நான் வந்து வாங்கியிருக்கேன். இது கூடவே இதுக்கான கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நான் வாங்கியிருக்க வந்து 500 ml வேரியன்ட், அதாவது 1/2 லிட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வந்து 4 பாட்டிலும் சேர்த்து நம்ம வந்து 2 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இதிலே வந்து 350 ml இருந்து 1 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரியன்ட் இருக்குது. எல்லாத்தோட ப்ரைஸும் அதுக்கேற்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதில் நான் வந்து வாங்குறதுக்கு முக்கியமான காரணம், நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்கூடிய மூடியை தான் நான் வந்து வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஆனால் அதை கொடுத்துருக்கூடிய கேப்போட ப்ரைஸை வந்து 200 ரூபா ரேட்டில் வந்ததுனால நான் வந்து இந்த காம்போவை வந்து வாங்கியிருந்தேன். இதில் கொடுத்துருக்கூடிய பாட்டில் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே வந்து கிளாஸ் பாட்டில் தான். இந்த ப்ரைஸுக்கு வந்து கிளாஸ் பாட்டில் கொடுக்குற ஒரு நல்ல விஷயம். குவாலிட்டிஸ் வந்து கிளாஸ் பாட்டில் வந்து நல்லாவே இருக்குது. இது கூடவே உங்களுக்கு வந்து கேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து மெட்டல் கேப் இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கேப் தான். பாட்டமில் உங்களுக்கு வந்து ஒரு சிலிக்கானில் ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு ஃப்ளிக்கர் மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிலிக்கான் பாட்டம் தான் உங்களுக்கு வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போகக்கூடியது. அதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து அந்த காற்றை வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும் அந்த ஆயில் வெளியே வரதுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்கும், அந்த ஆயில் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். பாட்டில் வந்து பார்க்குறது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. எனக்கு வந்து எதுவுமே உடையாமல் தான் வந்து ரிசீவ் ஆகிருந்தது. இதில் நான் வந்து 1/2 லிட்டர் வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுலையும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லிடுறேன். அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் ஊற்றி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆயில் வந்து கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக தான் வந்து உங்களுக்கு ஆகும். நம்ம வந்து சாதாரண பாட்டில் திறந்து ஊற்றுற மாதிரி நிறைய எண்ணெய் நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. மேலே ஃப்ளிக் பண்ணி ஊற்றுறதுனால நமக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஆயில் வந்து ரொம்ப நாள் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு வந்து இது நெய், அப்புறம் வந்து பாம் ஆயில், கவர்மெண்ட் பாம் ஆயிலெலாம் வந்து ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது ஆயில் வெளியே வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணிங்கன்னா இது வந்து பாட்டம் சைடு வந்து கொஞ்சம் தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பாட்டில் டேமேஜ் ஆகிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஸோ அது ஒன்று தான் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ். அது மட்டும் இல்லாமல் பாட்டில் நீங்கள் க்ளீன் பண்ண நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே ப்ரெஷ் எல்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் பவுட்ரோ இல்லை வந்து விம் அது மாதிரி எதாவது தான் ஊற்றி கழுவுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. 250 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான ஒரு மாடல் தான். ஸோ நீங்களும் வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு ப்ராடக்டான பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 4 பாட்டில் கொடுக்குறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதுவும் கிளாஸ் பாட்டில் கொடுக்குறது நல்ல விஷயம். நான் இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் இருக்க ஃப்ளோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் டாப்பில் ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியாக வந்து காற்று உள்ளே போகும். அதில் எனக்கு சின்ன ஓட்டை வழியாக உங்களுக்கு வந்து ஆயில் வந்து வெளியே வரும். நான் அந்த ஆயிலுக்கு உள்ள தான் தண்ணி உங்களுக்கு வந்து ஊற்றி காட்டுறேன். நெய் அது மாதிரிப்பட்ட ஹார்டான ஆயில்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஆர்டினரி ஆயில் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.